முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி 150. தலைப்பு ஒரே வழி போரே என்ற கிருஷ்ணன். War is the only way left, said Krishna. உத்தியோக பருவா செக்ஷன் 150 மகாபாரதா இன் தமிழ். இது பகவத்யான பருவம் 79. இந்த பதிவின் சுருக்கம்: பெரியோர் சொல் கேளாத துரியோதனன் அவர்களை அவமதிக்கும் வகையில் சபையை விட்டு அகன்றது, 11 அக்ஷௌஹிணி படையை குருஷேத்திரத்திற்கு அனுப்பியது ஆகியவற்றை யுதிஷ்டனிடம் சொன்ன கிருஷ்ணன். சாம தான வேதங்களை தான் துரியோதனிடம் கௌரவ சபையில் முயற்சித்து பார்த்து விட்டதாகவும் இனி தண்டமே மீதி என்றும் சொன்னது. இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி 150 ஒரே வழி போரே என்ற கிருஷ்ணன். இப்பதிவிற்குள் நுழைவோம். வாசுதேவன் கிருஷ்ணன் யுதிஷ்டனிடம் சொன்னான்: இப்படி பீஷ்மர், துரோணர், விதுரர், காந்தாரி, திருதராஷ்டிரர் ஆகியோர் சொல்லியும் அந்த பொல்லாதவன் துரியோதனன் அறிவை பெறவில்லை. மறுபுறம் அந்த தீய துரியோதனன் கோபத்தால் கண்கள் சிவக்க அவையை விட்டு அகன்று அவர்கள் அனைவரையும் அவமதித்தான். அவனால் அடைக்கப்பட்டவர்களும் தங்கள் உயிரை கொடுக்க தயாராக இருந்த மன்னர்கள் அனைவரும் அந்த துரியோதனின் பின்னே தொடர்ந்து சென்றனர். இன்று பூச நட்சத்திர கூட்டம் உச்சம் பெற்றிருக்கிறது. இன்றே குருஷேத்திரத்திற்கு அணிவகுத்து செல்லுங்கள் என்று மன்னன் துரியோதனன் தீய இதயம் கொண்ட அந்த ஆட்சியாளர்களிடம் மீண்டும் மீண்டும் சொன்னான். விதியால் உந்தப்பட்ட அந்த ஏகாதிபதிகள் பீஷ்மரை படைத்தலைவராக சேனாதிபதியாக கொண்டு தங்கள் படை வீரர்களுடன் மகிழ்ச்சியாக புறப்பட்டு சென்றனர். ஓ மன்னா யுதிஷ்டரே, கௌரவர்களுக்காக 11 அக்ஷௌஹிணி துருப்புகள் கூடியிருக்கின்றன. அப்படையின் தலைமையில் பனைமரக் கொடியை தனது தேரில் கொண்டவரான பீஷ்மர் பிரகாசித்துக் கொண்டிருந்தார். எனவே இதுவரை நடந்ததை நோக்கில் கொண்டு, ஓ ஏகாதிபதி யுதிஷ்டரே, எது சரியாக தோன்றுகிறதோ அதை செய்யும். ஓ மன்னா, ஓ பாரதரே, யுதிஷ்டரே, எனது முன்னிலையில் பீஷ்மர், துரோணர், விதுரர், காந்தாரி மற்றும் திருதராஷ்டிரர் ஆகியோர் சொன்னது அனைத்தையும் உமக்கு சொல்லிவிட்டேன். ஓ மன்னா யுதிஷ்டரே, பூமியில் உள்ள மக்களின் வளர்ச்சி, செழிப்பு மற்றும் இந்த கௌரவ குலத்தை பாதுகாத்தல் ஆகியவற்றின் நிமித்தமாக பாண்டவர்களாகிய உங்களுக்கும் கௌரவர்களாகிய உமது சகோதரர்களுக்கும் இடையில் சகோதர பாசத்தை நிறுவும் விருப்பத்தால் சமரச பேச்சில் தொடங்கும் கலைகள் அனைத்தையும் சாம வழியில் முயன்றேன். சமரசம் தோற்றதும் கருத்து வேறுபாட்டை உண்டாக்கும் பேத வழியை முயன்று பாண்டவர்களாகிய உங்கள் அனைவரின் இயல்பான மற்றும் இயல்புக்கு மிக்க சாதாரண மற்றும் அசாதாரண சாதனைகளை குறிப்பிட்டேன். உண்மையில் சுயோதனன் சமரச பேச்சுகளுக்கு எந்த மதிப்பையும் காட்டாத போதே ஒன்றாக கூடியிருந்த மன்னர்களுக்கிடையில் அவர்களுக்குள் கருத்து வேறுபாட்டை உண்டாக்க முயற்சி செய்தேன். ஓ பாரதரே, யுதிஷ்டரே, இயல்புக்கு மிக்க மோசமான, பயங்கரமான மற்றும் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அறிகுறிகளை நான் என்னிடம் வெளிப்படுத்தினேன். ஓ தலைவா யுதிஷ்டரே, வேத வழியில் மன்னர்கள் அனைவரையும் கடிந்து கொண்டு துரியோதனனை புல்லாக்கி துரும்பாக சிறுமை செய்து ராதையின் மகனை அந்த கர்ணனை அச்சுறுத்தி திருதராஷ்டிரர் மகன்களின் சூதாட்டத்துக்காக சுவலனின் மகன் சகுனியை மீண்டும் மீண்டும் நிந்தித்து வார்த்தைகள் மற்றும் சூழ்ச்சிகள் ஆகிய இரண்டின் மூலமாகவும் மன்னர்கள் அனைவருக்குள்ளும் ஒற்றுமையின்மையை, கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்த மீண்டும் ஒருமுறை முயற்சி செய்த பிறகு நான் மீண்டும் சமரசம் பேசினேன். மீண்டும் சாம வழிக்கு திரும்பினேன். குருகுலத்தின் ஒற்றுமைக்காகவும் நெருங்கி வரும் தொழிலுக்கான போருக்கான முக்கிய தேவைகளை நோக்கில் கொண்டும் நான் கொடையளிப்பது குறித்தும் தான வழியிலும் பேசினேன். உண்மையில் நான் வீரர்களான அந்த பாண்டுவின் மகன்கள் தங்கள் பெருமையை துறந்து திருதராஷ்டிரர், பீஷ்மர் மற்றும் விதுரரை சார்ந்தே வாழ்வார்கள். துரியோதனனான உனக்கே நாடு ஒடுக்கப்படட்டும்.
அந்த பாண்டவர்கள் எந்த அதிகாரத்தையும் பெறாமல் இருக்கட்டும். மன்னன் திருதராஷ்டிரர், கங்கையின் மகன் பீஷ்மர் மற்றும் விதுரர் ஆகியோர் உனது நன்மைக்காக சொல்வது அனைத்தும் நடைபெறட்டும். நாடும் உனதாகட்டும். பாண்டவர்களுக்கு 5 கிராமங்களை மட்டும் விட்டுக் கொடு. ஓ மன்னர்களில் சிறந்தவனே துரியோதனா, உனது தந்தையால் தாங்கப்படாத தகுந்தவர்கள், ஆதரிக்கப்பட வேண்டியவர்கள் அந்த பாண்டவர்கள் என்பதில் ஐயமில்லை. இந்த வழியிலே நான் பேசினேன் என்று சொன்னான் கிருஷ்ணன். இப்படி சொல்லப்பட்டும் அந்த தீய ஆன்மா கொண்ட துரியோதனன் உமக்கு உங்கள் பங்கை தர மறுக்கிறான். எனவே தண்டனையை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியவில்லை. அதுவே பாவம் நிறைந்தவர்களுக்கு எதிராக செய்யப்பட வேண்டிய வழியாக இப்போது இருக்கிறது. உண்மையில் அந்த மன்னர்கள் அனைவரும் ஏற்கனவே குருஷேத்திரத்திற்கு அணிவகுத்து சென்று விட்டார்கள். குருக்களின் சபையில் நடந்தது அத்தனையும் தான் உமக்கு சொல்லிவிட்டேன். ஓ பாண்டுவின் மகனே யுதிஷ்டரே, போரில்லாமல் உமக்கு அவர்கள் நாட்டை தரமாட்டார்கள். மரணம் அவர்களுக்கு முன் காத்திருப்பதால் உலக அழிவுக்கு அவர்கள் அனைவரும் காரணமாக விளங்குகிறார்கள் என்றான் கிருஷ்ணன். இத்துடன் உத்யோக பருவம் பகுதி 150 ஒரே வழி போரே என்ற கிருஷ்ணன் இப்பதிவு நிறைவுற்றது.